தளபதி விஜய் தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத சக்தி. எந்த திரைப்படம் வெளிவந்தாலும் தயாரிப்பாளர்களும் விநியோகிதர்களும் போட்டி போட்டுக்கொண்டு லாபம் பார்க்கும் அளவுக்கு அவரின் தனித்துவமான நடிப்பும் ரசிகர்கள் பட்டாளமும் அவரின் உறுதுணை. அது மட்டுமல்லாமல் எந்த திரைப்படம் வெளிவந்தாலும் கூடவே ஏதாவது பிரச்சனையும் தொடர்ந்து வருகிறது. காவலன் திரைப்படம் தொடங்கி இப்போது அவரின் அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு தனது கடைசி திரைப்படம் இதுதான் என அறிவித்த பிறகு அனைவரின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகவிருந்த ஜனநாயகன் வெளியீட்டு தேதியிலிருந்து தள்ளி போயிருக்கிறது. சென்சார் சர்டிபிகேட் தான் காரணமாக சொல்லப்பட்டாலும் பல்வேறு அரசியல் சாயங்களும் பூசப்பட்டு வருவதும் விவாதமாகியும் வருவது ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை தளபதி விஜய் அவர்களின் திரைப்படங்கள் சந்தித்த பிரச்சனைகளும் அதன் பின் நடந்த சட்ட போராட்டங்களும் விரிவாக பார்க்கலாம். முதலில் காவலன் திரைப்படம். தமிழ்நாட்டில் காவலன் திரைப்படம் வெளியீட்டிற்கு கடைசி நேரத்தில் பல தடைகளை எதிர்கொண்டது. அப்போது விஜய்க்கு எதிரான அரசியல் எதிர்ப்பு காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் இருப்பதாக கூறப்பட்டது. சென்சார் சர்டிபிகேட் பெற்ற பிறகும் படத்தின் வெளியீடு தடைப்பட்டது. இதனால் விநியோகஸ்தர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி தனக்கு ஆதரவான தீர்ப்பை பெற்ற பிறகுதான் காவலன் படம் இறுதியாக திரையரங்குகளில் வெளியானது. பின்னர் அது வெற்றிகரமாக ஓடியது. இதன் மூலம் அரசியல் மற்றும் நிர்வாக அழுத்தங்களுக்கு மத்தியில் விஜயின் உறுதியான போக்கு மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. இரண்டாவதாக துப்பாக்கி திரைப்படம். வெளியீட்டுக்கு முன்பு துப்பாக்கி படம் அதன் தலைப்பு மற்றும் சில சென்சிட்டிவான காட்சிகள் காரணமாக போராட்டங்கள் மற்றும் சட்ட ரீதியான அழுத்தங்களை எதிர்கொண்டது. அரசியல் மற்றும் சித்தாந்த ரீதியான கவலைகள் குறித்து புகார்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனால் மாற்றங்கள் கோரப்பட்டன. சிறிய திருத்தங்கள் மற்றும் விளக்கங்களுக்கு பிறகு படம் வெளியீட்டுக்கு அனுமதிக்கப்பட்டது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான துப்பாக்கி படம் அமோக வரவேற்பை பெற்றது. பல்வேறு பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை முறியடித்தது. பெரும் வெற்றி படமாக உருவெடுத்தது. இதன் மூலம் சர்ச்சைகள் விஜயின் மக்கள் ஆதரவை சிறிதும் பாதிக்கவில்லை என்பது நிரூபணமானது. மூன்றாவதாக தலைவா திரைப்படம். தலைவா படம் விஜயின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளியீட்டு நெருக்கடிகளில் ஒன்றை எதிர்கொண்டது. அரசியல் பதற்றம் மற்றும் சட்டம் ஒழுங்கு காரணமாக தமிழ்நாட்டில் படத்தின் வெளியீடு திடீரென தடை செய்யப்பட்டது. வெளிநாடுகளில் திட்டமிட்டபடி படம் வெளியானாலும் தமிழ்நாட்டு ரசிகர்கள் பல வாரங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இந்த தாமதம் ஆரம்ப உற்சாகத்தை பெரிதும் பாதித்தது என்றாலும் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்தது. பின்னர் வெளியான போது தலைவா படம் பெரும் கூட்டத்தை ஈர்த்தது. தொடர்ச்சியான உறுதியின்மை நிலையிலும் விஜய் ரசிகர்களின் அசைக்க முடியாத ஆதரவை இது மீண்டும் நிரூபித்தது. நான்காவதாக கத்தி திரைப்படம். கத்தி படம் வெளியீட்டுக்கு முன்பு இலங்கை தமிழர்களின் உணர்வுகளுடன் தொடர்புடைய பிரச்சினைகளும் தயாரிப்பு நிறுவனத்தின் அரசியல் தொடர்புகளும் குறித்த குற்றச்சாட்டுகளும் காரணமாக கடுமையான போராட்டங்களை எதிர்கொண்டது. ஆர்ப்பாட்டங்கள், அச்சுறுத்தல்கள் மற்றும் கடைசி நேர நிச்சயமின்மை ஆகியவை தமிழ்நாடு முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தின. இந்த குழப்பங்களுக்கு மத்தியிலும் படம் அனுமதி பெற்று திட்டமிட்டபடி வெளியானது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான கத்திப்படம் சர்ச்சையை தாண்டி பெரும் வணிக ரீதியான மற்றும் விமர்சன ரீதியான வெற்றியை பெற்றது. ஐந்தாவதாக சர்க்கார் படம். வெளியீட்டுக்கு முன்பே சர்க்கார் படம் அரசியல் போராட்டங்கள் மற்றும் சட்ட ரீதியான புகார்களை எதிர்கொண்டது. முக்கியமாக வாக்குப்பதிவு செயல்முறையை சித்தரிக்கும் காட்சிகளும் அரசியல் குறியீடுகள் இருப்பதாக கூறப்பட்டது. குறிப்பிட்ட காட்சிகளை மியூட் செய்ய அல்லது நீக்க கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. பேச்சுவார்த்தைகள் மற்றும் சிறிய திருத்தங்களுக்கு பிறகு படம் வெளியீட்டுக்கு அனுமதி பெற்றது. இந்த சர்ச்சை பொதுமக்களின் ஆர்வத்தை மேலும் தூண்டியது. உலகம் முழுவதும் பெரும் கூட்டத்துடன் சர்க்கார் வெளியானது. இந்த படம் விஜயின் அரசியல் வருகைக்கான சிக்னல்களை மீண்டும் உறுதிப்படுத்தியது. எதிர்ப்புகள் இருந்தபோதிலும் ரசிகர்களை ஈர்க்கும் அவரது திறனை இது மீண்டும் நிரூபித்தது. ஆறாவதாக புலிப்படம். புலிப்படம் வெளியீட்டு வாரத்தில் நிதி மற்றும் விநியோக சிக்கல்களால் பெரும் தடைகளை எதிர்கொண்டது. பல இடங்களில் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. பேமெண்ட் தாமதங்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்களின் கவலைகள் காரணமாக குழப்பம் ஏற்பட்டது. இந்த செயல்பாட்டு சிக்கல்களுக்கு மத்தியிலும் வெளியீட்டுக்கு முந்தைய பெரும் ஹைப் மற்றும் விஜயின் ரசிகர் பட்டாளத்தால் படம் வலுவான எண்ணிக்கையில் தொடங்கியது. விமர்சன ரீதியாக கலந்த கருத்துக்களை பெற்றாலும் புலிப்படம் வலுவான பாக்ஸ் ஆபீஸ் தொடக்கத்தை பெற்றது. இதன் மூலம் சூப்பர் ஸ்டார் பவர் செயல்பாட்டு பின்னடைவுகளை தாண்டி வெற்றி பெற முடியும் என்பது நிரூபணமானது. ஏழாவதாக மெர்சல் திரைப்படம். மெர்சல் படம் வெளியீட்டுக்கு பிறகு அரசியல் புயலாக மாறியது. ஜிஎஸ்டி மற்றும் பணமதிப்பு இழப்பு நடவடிக்கைகளை விமர்சிக்கும் வசனங்கள் காரணமாக பெரும் எதிர்ப்பு எழுந்தது. அரசியல் தலைவர்கள் குறிப்பிட்ட வசனங்களை நீக்கவோ அல்லது விளக்கமளிக்கவோ கோரிக்கை வைத்தனர். இது சினிமாவில் கருத்து சுதந்திரம் குறித்து நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை தூண்டியது.
இத்தகைய அழுத்தங்களுக்கு மத்தியிலும் படத்தில் எந்த மாற்றமும் செய்யாமல் திரையரங்க ஓட்டம் தொடர்ந்தது. எந்த பாதிப்புமின்றி மெர்சல் விஜயின் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர்களில் ஒன்றாக உருவெடுத்தது. 8வது மாஸ்டர் திரைப்படம். மாஸ்டர் படம் கொரோனா தொற்றுநோய் காரணமாக பல தடைகளை எதிர்கொண்டது. திரையரங்குகளில் குறைக்கப்பட்ட இருக்கை எண்ணிக்கை, வெளியீட்டில் தாமதம் மற்றும் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி கோரியதால் ஏற்பட்ட சட்டநீதியான சவால்கள். காலை முதல் காட்சிகள் நடத்துவது ஹைஜீன் கட்டுப்பாடுகளுக்கு எதிரானது என்று கேள்வி எழுப்பிய பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நீதிமன்ற அனுமதிகளுக்கு பிறகு படம் பாதுகாப்பு வழிமுறைகளுடன் வெளியானது. இத்தகைய கட்டுப்பாடுகள் இருந்தபோதிலும் மாஸ்டர் படம் அபார வசூலை பெற்றது. சினிமா துறை எதிர்கொண்ட மிக கடினமான காலத்தில் கூட விஜயின் மக்கள் ஈர்க்கும் சக்தியை இது மீண்டும் நிரூபித்தது. 9வது லியோ திரைப்படம். வெளியீட்டுக்கு முன்பு லியோ படம் தமிழ்நாட்டில் அதிகாலை காட்சிகளுக்கு கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டது. மேலும் டிக்கெட் விலை மற்றும் காட்சிகளின் எண்ணிக்கைக்கு கடுமையான வரம்புகள் விதிக்கப்பட்டன. இந்த கட்டுப்பாடுகள் ரசிகர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தின. ஆனாலும் லோகேஷ் கனகராஜ் இயற்றிய இந்த ஆக்ஷன் த்ரில்லர் படம் பல பகுதிகளிலும் பெரும் கூட்டத்துடன் தொடங்கியது. ஒழுங்குமுறை தடைகள் இருந்தபோதிலும் லியோ படம் சாதனை படைக்கும் தொடக்கத்தை பெற்றது. அந்த ஆண்டில் அதிக வசூல் செய்த தமிழ் படங்களில் ஒன்றாக உருவெடுத்தது. 10வது மற்றும் இறுதியாக ஜனநாயகன் திரைப்படம். இந்த படம் வெளியீட்டுக்கு முன்பு தணிக்கை சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது. சர்டிபிகேட் வழங்குதல் மற்றும் சென்சிட்டிவ் குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த செய்தி ஏற்கனவே ரசிகர்களிடையே விவாதத்தையும் எதிர்பார்ப்பையும் தூண்டியுள்ளது. வெளியீட்டுக்கு முந்தைய சர்ச்சைகளை தாண்டி வெற்றி பெற்ற விஜயின் வரலாற்றை கருத்தில் கொண்டு ஜனநாயகன் படமும் இந்த தடைகளை கடந்து மேலும் வலுவுடன் வெளிவரும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. சினிமா, அதிகாரம் மற்றும் மக்களின் ஆதரவு ஆகியவற்றுக்கிடையிலான விஜயின் நீண்ட கால போராட்டத்தில் இன்னொரு அத்தியாயத்தை இது சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் தடைகளை தாண்டி இந்த மக்களை விரைவில் சென்றடையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.